Hi guys, Apple Pick Solutions. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா நம்ம டர்போ பஸ் டூலை யூஸ் பண்ணி Samsung ஃபோனில் வர நெட்வொர்க் ரிலேட்டடான இஷ்யூ வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ண சொல்லுறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெட்வொர்க் ரிலேட்டடான இஷ்யூன்னு சொன்னால் நான் இந்த ஃபோனில் வந்து ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்துட்டேன். IME நம்பர் ஷோ ஆகுது, ஸோ பேஸ்பேண்ட் வெர்ஷன் ஷோ ஆகுது. அதோட கஸ்டமரோட கேட்டாச்சு இது வந்து ட்ராப் டேமேஜ் ஆகினதான்னு சொல்லி ட்ராப் டேமேஜுமே இல்லை. இந்த ஃபோனில் வந்து இஷ்யூ வந்து நம்ம சிம்மை போட்டோம்னு சொன்னால் ஃப்ளைட் மூட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓன் ஆகும். டெக்னீஷியனாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃப்ளைட் மூட் வந்து ஓன் ஆகிற காரணம் வந்து RFFI டேட்டா RFFI க்ளாக் இந்த ரிலேட்டடான இஷ்யூ வந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த இஷ்யூ கொண்டு வரும். இதே இஷ்யூ வந்து நம்ம ரெட்மி ஃபோன் ஒப்போ ஃபோனில் செக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் ரேடியோ பவர் ஆஃப்னு சொல்லி வரும். ஸோ இந்த கண்டிஷனில் இது என்ன இஷ்யூவால் வருதுன்னு சொன்னால் நம்ம ஃபோனில் இருக்கிற CPU வந்து 2GPA 4GPA APTIC அதே போல் டுப்ளெக்ஸர் சுவிச்சஸ் இது எல்லாத்தோடையும் வந்து என்ன செய்யும் சொன்னால் RFFI டேட்டா RFFI க்ளாக் இந்த ரெண்டு கனெக்ஷன்ஸில் வந்து கம்யூனிகேஷன் பண்ணும். இந்த கம்யூனிகேஷன் பண்ணுற டைமில் இதில் எதிர்ந்தான ஒன்றில் வந்து கம்யூனிகேஷன் மிஸ் ஆகிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த இஷ்யூ வந்து நமக்கு வரும். ஸோ நம்ம இந்த இஷ்யூவை வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம் சொன்னால் நம்ம ஃபோனில் வந்து RFFI 1 RFFI 2 RFFI 3 இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸில் வரும். இப்போது ஒரு RFFI 1 எடுத்துகிட்டோம் சொன்னால் அந்த RFFI 1 எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2GPA-யோடையும் ஒரு APTIC-யோடையும் ஒரு சுவிட்சோடையும் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ கனெக்ட் ஆகிருக்கிற டைமில் நம்ம இந்த PA-ல வந்து RFFI 1 RFFI 2 இதில் வந்து எதிர்ந்தான ஒரு SDA SCL இது ரெண்டுலேயே நம்ம RFFI டேட்டா RFFI க்ளாக் இதில் வந்து நம்ம என்ன செய்வோம் நம்ம டர்போ பஸ் டூலில் இருக்கிற பின்னவுட்டை வந்து கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணினோம்னு சொன்னால் அந்த ஸ்கேனில் இதில் கனெக்ட் ஆகிருக்கிற 3 IC-யோடையுமே கனெக்ஷன் இருந்துக்குன்னு சொன்னால் இதில் 3 IC-யுமே வந்து ஃபவுண்டுன்னு சொல்லி காட்டினோம் நம்ம சாஃப்ட்வேரில். இதில் வந்து இந்த 3ல் வந்து ஒரு IC வந்து கம்யூனிகேஷன் பண்ணல ஒரு IC வந்து கனெக்ஷனோட இல்லைன்னு சொன்னால் அது எந்த ஐசின்னு சரி அந்த IC நம்பரோட நமக்கு ஷோ பண்ணும். ஸோ இப்படி நம்ம ஒர்க் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்வோம் நெட்வொர்க் இந்த ஏரோப்ளேன் வருதுன்னு சொன்னால் ஒன்று சப்போர்ட்டை மாற்றுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இருக்கிற PA ஒன்றா மாற்றி பார்ப்போம் எல்லாத்தையும் கம்யூனிகேஷன் வருதா வரலையான்னு சொல்லி. ஸோ நம்ம இந்த RFFI பஸ் டூல் இருந்துக்குன்னு சொன்னால் நமக்கு டைம் சேவ் பண்ணலாம். அடுத்து நம்ம ஈஸியாக எந்த PA-யோட வந்து கம்யூனிகேஷன் பண்ணலாம் அந்த PA-ல போய் டேரெக்டாக போய் நம்ம ஒர்க் பண்ணி ஈஸியாக நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொள்ள இயலும். இப்போ வந்து இந்த ஃபோனை வந்து நான் RFFI பஸ் டூலில் யூஸ் பண்ணி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவில் கிளியராக வந்து சொல்கிறேன். ஓகே, இந்த ஃபோனை வந்து ரிமூவ் பண்ணிட்டு வச்சிருக்கி இந்த ஏரியா மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒர்க்குமே வந்து பண்ணலை. ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறேன் எது நான் மிஸ் ஆகிருக்குதான்னு சொல்லி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்றேன். இதில் வந்து எந்த ஒரு பார்ட்ஸுமே மிஸ் ஆகலை. போர்டு வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. ஓகே நம்ம ஸ்கீமேட்டிக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபோனோட வந்து பிட் மேப் எடுக்கணும். இது சாம்சங்கில் போயிட்டு M சீரீஸ் மாடல் வந்து Samsung M11 அந்த M11 வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே இங்கே வந்து மதர் போர்ட் பிட் மேப். ஓகே பிட் மேப் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பிட் மேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சர்ச் பாரில் வந்து இங்கே வந்து நான் வந்து நார்மலாக RFFI டைப் பண்ணுறேன். ஓகே RFFI டைப் பண்ணாலே இந்த ஃபோனில் வந்து எத்தனை RFFI கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி இங்கே எல்லாமே லிஸ்ட்டோட வந்துடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் RFFI 1 RFFI 2 RFFI 5 இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் நான் RFFI 1 ஃபஸ்ட்டு நம்ம RFFI 1 டேட்டா வந்து கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இதில் வந்து அதோட டச் பாயிண்ட் நான் வந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இது வந்து 2GPA-யோட கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்தது APTIC-யோட கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ இங்கே 4G IC-யோடையுமே கனெக்ட் ஆகிருக்குது. இப்போ நம்ம டர்போ பஸ் டூலில் வந்து RFFI டேட்டா லைனை வந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ண அதே போல் இங்கே RFFI 1ஓட க்ளாக் RFFI 1ஓட டேட்டாவை வந்து நான் இங்கே கனெக்ட் பண்ணுவேன். RFFI 1ஓட க்ளாக்கை வந்து ஓகே இந்த இடத்துல இங்கே வந்து கனெக்ட் பண்ணுவோம். இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பஸ் டூவில் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணினோம் சொன்னால் அதில் வந்து 3 IC வந்து கனெக்ட் ஆகிருக்குது. ஒன்று 2GPA கனெக்ட் ஆகிருக்கு. இது அடுத்தது வந்து APTIC கனெக்ட் ஆகிருக்குது. அடுத்தது வந்து இங்கே 4GPA வந்து கனெக்ட் ஆகிருக்குது. இந்த 3ஓடையுமே வந்து நம்ம CPU வந்து கம்யூனிகேஷன் பண்ணுதான்னு சொல்லி நம்ம டிடெக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் RFFI 1 செக் பண்ணி பார்த்ததுல எனக்கு இது 3மே வந்து டிடெக்ட் ஆகுது. இது 3மே வந்து கம்யூனிகேஷனில் இருக்குன்னு சொன்னால் நான் அடுத்தது செக் பண்ணி பார்க்கணும் RFFI 2. இப்போ இங்கே வந்து RFFI 2ன்னு சொல்லி அடிச்சேன்னு சொன்னால் RFFI 2ஓட டேட்டா க்ளாக் இது ரெண்டையுமே காட்டு. நம்ம RFFI 2ஓட டேட்டாவை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே இங்கே வந்து நான் RFFI 2ஓட டேட்டாவை கனெக்ட் பண்ணுவேன். அடுத்தது RFFI 2ஓட க்ளாக் வந்து அடிச்சேன்னு சொன்னால் ஓகே சைட்டில் இங்கேவே காட்டுது. ஸோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து RFFI 1 வந்து செக் பண்ணி பார்க்குறேன். RFFI 1ஓட டேட்டா ஓகே RFFI 1 டேட்டா இங்கே இருக்குது. அந்த இடத்துல வந்து நம்ம பஸ் டூலோட வந்து RFFI டேட்டா வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இதில்
ஓகே, இந்த இடத்துல வந்து ஆர்எஃப்எஃபியோட டேட்டா வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன். டேட்டா இந்த பின்னை வந்து டேட்டா பின்னை வந்து நான் வந்து அதில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, டேட்டா லைன் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து கிளாக் லைன். ஓகே, கிளாக் லைன் வந்து எனக்கு இங்கே இருக்குது. நான் வந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ வந்து ஆர்எஃப்எஃபி டேட்டா, ஆர்எஃப்எஃபி கிளாக் இந்த 2 லைனையுமே வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இதோட வந்து கிரவுண்டை வந்து கனெக்ட் பண்ணோம். கிரவுண்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு 1.8 லைனை வந்து நம்ம இதோட கனெக்ட் பண்ணாமல் 1.8 வந்து போர்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சார்ஜரை கனெக்ட் பண்ணோம்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக 1.8 வந்து ப்ரொடியூஸ் ஆகிடும். ஸோ நம்ம கிரவுண்டை மட்டும் கனெக்ட் பண்ணுறேன். கிரவுண்ட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். 1.8 வந்து நான் கனெக்ட் பண்ணலை. 1.8க்கு வந்து நம்ம வந்து ஃபோனை வந்து போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சார்ஜரை கனெக்ட் பண்ணோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக 1.8 வந்து வந்துடும். ஓகே, கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஓகே. பஸ் 2ல வந்து மொடியூலோட கனெக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம பஸ் 2ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுக்குள்ளே போயிட்டு நான் ஜஸ்ட் ஸ்கேன் ஆர்எஃப்எஃபி வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸ்கேன் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணதில் எனக்கு வந்து இதில் 3 ஐசி வந்து கனெக்ட் ஆகிருந்துக்கு. 2 ஐசி வந்து கனெக்ஷன்ஸில் இருக்குது, இன்னொரு ஐசி வந்து கனெக்ஷன்ஸில் இல்லை. ஏபிடி ஐசி வந்து டிடெக்ட் ஆகிருக்குது. U04 ஏபிடி ஐசி வந்து டிடெக்ட் ஆகிருக்குது. அதோட 4GPA வந்து டிடெக்ட் ஆகிருக்குது. 0x4 இருக்குது. 0x4 வந்து ஃபவுண்ட். இது வந்து ஏபிடி ஐசி. அப்போ ஏபிடி ஐசி வந்து ஃபைண்ட் ஆகிட்டுது. அடுத்தது இன்னொன்று வந்து டிடெக்ட் ஆகிருக்குது. அது வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம டூலில் தான் வந்து ஐசி ஃபோட்டோவோட வந்து காட்டும். எந்த ஐசி டிடெக்ட் ஆகிருந்துச்சு அந்த ஐசியோட நம்பர், அந்த ஐசியோட ஃபோட்டோவோட வந்து நமக்கு இங்கே வந்து காட்டிடும். இது வந்து 4GPA. இந்த 4GPA வந்து டிடெக்ட் ஆகுது. அப்போது ஓகே, அப்போ இந்த ஃபோனில் இன்னைக்கு வந்து இதில் வந்து ஏபிடி ஐசி வந்து டிடெக்ட் ஆகிட்டுது. அதே போல் 4G ஐசியுமே வந்து 4G ஐசியுமே டிடெக்ட் ஆகிட்டு. அப்போ இன்னைக்கு இதில் டிடெக்ட் ஆகாதது என்னன்னு சொன்னால் இந்த இருக்கிற 2GPA. அப்போ இந்த ஃபோனில் வந்து 2GPA வந்து இஷ்யூவாக இருக்கலாம். அப்போ நம்ம வந்து இந்த 2GPA வந்து சேஞ்ச் பண்ணோம்னு சொன்னாலே இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும். 4GPA APTIC இது ரெண்டுமே இன்னைக்கு வந்து ஷோ ஆகுது. 2GPA மட்டும் இன்னைக்கு டிடெக்ட் ஆகலை. ஸோ நான் இதில் வந்து 2GPA வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் எனக்கு இந்த இஷ்யூ வந்து ஓகே ஆகிடும். ஸோ 2GPA வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம 2GPA வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம் நம்மளோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிட்டான்னு சொல்லி. ஓகே, நம்ம வந்து ஃபோனை வந்து ஆன் பண்ணிட்டேன். ஓகே, ஃபோன் வந்து ஆன் ஆகிட்டு. ஸோ நான் இதில் வந்து சிம் இன்செர்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்குறேன். ஹலோ, ஓகே, நான் வந்து சிம் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இன்செர்ட் பண்ணிவிட்டு ஓகே, எனக்கு இப்போ வந்து ஏரோப்ளேன் மோட் வந்து ஓன் ஆகலை. ஆல்ரெடி நான் சிம்மை இன்செர்ட் பண்ணின உடனே எனக்கு வந்து ஏரோப்ளேன் மோட் வந்து ஓன் ஆகும். நான் வந்து 2 சிம் போட்டிருக்கேன். 2 சிம்மே வந்து நோ சர்வீஸ் வருது. ஏன்னு சொன்னால் நான் இங்கே வந்து ஆண்டெனா கனெக்ட் பண்ணலை. எனக்கு இஷ்யூ வந்து கிளியர் ஆகிடுது. ஸோ நான் வந்து இந்த ஃபோனோட எனக்கு ஆண்டெனா வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஓகே, நமக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து காட்டுது. ஆல்ரெடி நம்ம சிம்மை இன்செர்ட் பண்ணின உடனே நமக்கு வந்து ஃப்ளைட் மோட் வந்து ஓன் ஆகும். இப்போ நமக்கு ஃப்ளைட் மோட் ஓன் ஆகலை. இங்கே வந்து ரேஞ்ச் வந்து நார்மல். ஸோ இங்கேயுமே வந்து ஹச். ஓகே, ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிட்டு நமக்கு சிம் வந்து ஒர்க் பண்ணிடுது. அப்போ இந்த ஃபோனில் வந்து இஷ்யூ வந்து இருந்தது 2GPA வந்து கம்யூனிகேஷனில் நம்ம செக் பண்ணி பார்த்தோம். 2GPA வந்து
கம்யூனிகேஷன் வந்து இல்லாமல் இருந்தீங்க அந்த 2GPயை வந்து சேஞ்ச் பண்ணினோம். இப்போ வந்து நமக்கு ஃபோன் வந்து நார்மலாக நெட்வொர்க் வந்து வருது, எல்லாமே வந்து ஒர்க் பண்ணுது. ஓகே, உங்களுக்கு வந்து RFID டூல் வந்து நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட வேலையுமே இவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு முடியணும்னு சொன்னால் நீங்கள் ஆப்பிள் ஃபிக்ஸ் சொல்யூஷன்ஸை கண்டெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு வந்து கொரியர் போட்டு விடலாம். இந்த டூலோட வந்து நமக்கு டர்போ ஸ்கீமேட்டிக்குமே வந்து ஃப்ரீயாக வந்து 1 இயர் எக்ஸஸ் வந்து கிடைக்கும். ஸோ வேணுங்கிறவங்க கண்டெக்ட் பண்ணுங்கள்.